வணக்கம் தோழர்களே. நம்ம கான்செப்ட் சீரீஸ்ல வந்து என்னன்னா 6வது கான்செப்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன கான்செப்ட்னா நம்ம கிளாக்குங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கிளாக்குங்கிறது வர்ற எக்ஸாம் எல்லாத்துலயுமே என்னன்னா ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இதுக்கு நம்ம பெர்ஃபெக்டான ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்கோம். இதை எப்படி பென்னு பேப்பரே இல்லாம சால்வ் பண்றங்கிறத நம்மளுடைய நோக்கம். ஓகேங்களா? இதை நீங்க ஒரு ஃபார்முலா படிச்சு வச்சிருப்பீங்க. அந்த ஃபார்முலா வச்சு எல்லா கணக்கையும் போட முடியும். ஆனா அந்த கணக்குல நீங்க சில பல கணக்குல அந்த ஃபார்முலா நீங்க மாத்தி படிச்சிருப்பீங்க. ஆனா அதே ஃபார்முலால எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்னொன்னு அந்த ஃபார்முலாயே இல்லாம கண்ணுலயே நம்ம பார்த்து பென்னு பேப்பரே இல்லாம நம்ம மைண்ட்லயே நம்ம போடலாம். ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் நம்ம பார்க்க போறோம். சூப்பரான ஒரு ஷார்ட்கட்டோட நம்ம பர்ஃபெக்டா நம்ம ஆரம்பிக்க போறோம். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாக் சாப்டர் கேட்கிற எந்த எக்ஸாம் நீங்க படிச்சாலும் சரி இந்த வீடியோ தாண்டி வரைய வராதுங்க. ஏன்னா அதுல என்னென்ன கேட்பாங்களோ எல்லா டைப்பும் நான் தெளிவா எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கே தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க என்னென்ன டைப்னு. பேசிக் கொஸ்டின் பாக்குறோம். அதுக்கு அடுத்ததுன்னா ஆங்கிள் பிட்வீன் மினிட் அண்ட் ஹவர் ஹேண்டுக்கு பாக்குறோம் எப்படிங்கிறத. அதே மாதிரினா ஹவர் ஹேண்டுக்கு பாக்குறோம் தனியா. அடுத்து மினிட் அண்ட் செகண்ட். அதுக்கடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு ஓவர்லேப் ஆனா எப்படி, ஆப்போசிட் ஆனா எப்படி, ரைட் ஆங்கிள் எப்படி, மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான நீங்க பாக்குறீங்கன்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் கண்டிப்பா நீங்க பாத்துங்க. ஏங்கிறத நான் தெளிவா சொல்றேன். இதெல்லாம் சும்மா நீங்க ஒரு 2 செகண்ட்ல நீங்க அந்த ட்ரிக்கை நான் சொல்லிட்டேன்னா நீங்களே போட்டுருவீங்க. அதாவது நம்ம ஹார்டு டு ஈஸி ஆர்டர்ல தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க பின்னாடி வர வர ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஈஸியானது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேங்களா? தெளிவா தெரிஞ்சுக்கிறேன். இது 2 இம்பார்ட்டன். அடுத்து வந்து 2வது டாபிக் இது இம்பார்ட்டன். அதுக்கடுத்து வந்து இந்த 3 6 7 8 இதுவும் இம்பார்ட்டன். தெளிவா தெரிஞ்சுக்கிறேன். இது எல்லாமே இம்பார்ட்டன். அப்ப இதெல்லாம் நீங்க பெர்ஃபெக்டா பாத்துறணுங்கிறது அர்த்தம். தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கண்ணுலே பார்த்து எப்படி நீங்க போடுறதுங்கிறத நான் தெளிவா சொல்லித்தரேன். நீங்க பொறுமையா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம உங்களுக்கு பெர்ஃபெக்டா புரியுங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கிளாக்னா உங்களுக்கு என்னென்ன தெரியும் நீங்க யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? நம்மளுக்கு 12 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு சுத்தி வரும். அப்ப 12 இது இருக்கும். ரெண்டாவது என்னது? நம்மளுக்கு 3 முள்ளு இருக்கும். என்னென்ன முள்ளு? ஹவர் முள்ளு இருக்கும். அடுத்து வந்து மினிட் முள்ளு இருக்கும். அடுத்து வந்து செகண்ட் முள்ளுன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? இது 3 தான் இருக்கும். இது 3 பத்தி தான் நம்ம தெளிவா படிக்க போறோம். ஓகேங்களா? எப்படி என்னென்ன மாதிரிங்கிறது. நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க? இது இப்போ 1 ஹவர்ல எத்தனை டிகிரி நம்மளுக்கு சுத்தி வந்துச்சு ஹவர் முள்ளு, இல்ல 1 ஹவர்ல எத்தனை முள்ளு சுத்தி வந்துச்சு மினிட் முள்ளு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது என்னென்ன டிகிரி எப்படி அப்படிங்கறத தெளிவா நம்ம பிபிடில தெளிவா பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹவர் முள்ள பத்தி தான் படிக்க போறோம். ஹவர் முள்னா என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. இப்ப 12 மணில இருந்து உங்களுக்கு 1 மணிக்கு போறதுக்கு உங்களுக்கு 30 டிகிரி ஆகும். ஓகேங்களா? இதே 1 மணில இருந்து 2 மணிக்கு போவோம் அதே 30 டிகிரி. இதே 2 மணில இருந்து 3 மணிக்கு போவோம் அதே 30 டிகிரி. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? 1 ஹவருக்கு நீங்க ஒரு ஹவர் முள்ளு சுத்தி வருதுன்னா 30 டிகிரி சுத்தி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா 3ல இருந்து 4 போனாலும் உங்களுக்கு 30 டிகிரி. இது என்னது? ஹவர் முள்ளு. ஹவர் முள்ளு 1 ஹவருக்கு 30 டிகிரி சுத்தி வருது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். 1 ஹவருக்கு நீங்க 30 டிகிரி சுத்துது ஹவர் முள்ளு. அப்ப 1 மினிட்டுக்கு ஹவர் முள்ளு எவ்வளவு சுத்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? என்னதுன்னா 1.2 டிகிரி அப்படின்னா என்ன மீன்ஸ் 0.5 டிகிரி, அரை டிகிரி உங்களுக்கு வந்து சுத்துது. இன்னொரு டவுட் வரலாம் உங்களுக்கு. ஒரு செகண்டுக்கு ஹவர் முள்ளு எவ்வளவு நேரம் சுத்துது அப்படிங்கிற மாதிரி. அது என்னதுன்னா 1/120 டிகிரி. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஹவர் முள்ளு வந்தோம்னா ஒரு ஹவரை கடக்கிறது 30 டிகிரி ஆகுது. அதே ஹவர் முள்ளு ஒரு மினிட்டை கடக்கிறது வந்து என்னன்னா 1/2 டிகிரி தான் கடக்குது ஒரு மினிட்ல. அதே ஹவர் முள்ளு உங்களுக்கு ஒரு செகண்ட்ல எவ்வளவு கிடக்குதுன்னா 1/120 டிகிரி தான் உங்களுக்கு கிடக்குது. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு இது 3மே நான் தெளிவா உங்களுக்கு பெர்ஃபெக்டா உங்களுக்கு சொல்லிடுவேன். ஹவர், மினிட், செகண்ட் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரே இதுல சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறக்காண்டி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு மினிட் முள்ளுங்க. மினிட் முள்ளு எந்தெந்த மாதிரி போகுது அப்படிங்கிறது. உங்களுக்கு மினிட் முள்ளானது மினிட்ல இருந்தா அப்ப ஒரு மினிட்ல நம்ம எத்தனை டிகிரி சுத்துது மினிட் முள்ளு அப்படின்னா 6 டிகிரி சுத்துதுங்க. எப்படிங்கிறத தெளிவா சொல்றேன் பாருங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? இதுல இருந்து இதுங்கிறது நம்மளுக்கு 30 டிகிரிங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம ஹவர் முள்ள நம்ம படிச்சோம். அப்ப இந்த இடத்துல 5 மினிட் இருக்கு நம்மளுக்கு. கரெக்டா? அப்ப 5 மினிட்டுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு 30 டிகிரினா அப்போ ஒரு மினிட்டுக்கு என்னது உங்களுக்கு 6 டிகிரின்னு ஆயிருமா? புரியுதா உங்களுக்கு? அப்படிதாங்க நான் சொன்னேன் 6 டிகிரிங்கிறது. இதை நீங்க ஸ்ட்ரெயிட்டா மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. இல்ல நீங்க போட்டு பார்த்து நீங்க போடணும்னா தேவையே கிடையாது. அடுத்து பாருங்க. இதே உங்களுக்கு மினிட் முள்ளு ஒரு செகண்ட்ல எவ்வளவு சுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/10 டிகிரி உங்களுக்கு சுத்துதுங்க. தெளிவா புரிஞ்சா? அந்த இடத்துல என்னது உங்களுக்குங்கிறத நான் தெளிவா இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதே செகண்ட் முள்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவா பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது 3மே நான் தெளிவா சொல்லிடுறேன். செகண்ட் முள்ளோட சேர்த்து நம்மளுக்கு ஹவர் முள்னா என்ன தெரியும்? 1 ஹவர்ல வந்து என்னன்னா நம்மளுக்கு 30 டிகிரி நம்மளுக்கு சுத்துது ஹவர் முள்ளு. அடுத்து என்ன? அதே ஹவர் முள்ளு 1 மினிட்ல எவ்வளவு நேரம் சுத்துதுன்னு பாருங்க. 1/2 டிகிரி சுத்துது. அப்படின்னா 0.5 டிகிரி நம்மளுக்கு சுத்துது. நெக்ஸ்ட் வாங்க. இதே ஒரு செகண்ட்ல எவ்வளவு சுத்துது நம்மளுக்கு என்ன தெரியும்? 1/120 டிகிரி சுத்துதுன்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? கரெக்டுங்க. இதே நம்ம மினிட் முள்ள என்ன படிச்சோம்? ஒரு மினிட்
ஏன்னா ஹவர்ல நம்ம பார்க்க முடியாது. அப்போ ஒரு மினிட்ல என்னன்னா நம்மளுக்கு 6 டிகிரி சுத்துது மினிட் முள்ளு. இதே ஒரு செகண்ட்ல மினிட் முள்ளு எவ்வளவு சுத்துதுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், 1/10 டிகிரி நம்மளுக்கு சுத்துது. தெளிவா புரிஞ்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க செகண்ட் முள்ளுக்கு. அப்ப செகண்ட் முள்ளானது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு சுத்துது அப்படிங்கிற பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே 6 டிகிரி தாங்க. சாரி, இங்க வந்து 60ன்னு எழுதியிருக்கேன், 6 டிகிரி. புரிஞ்சுல உங்களுக்கு? 6 டிகிரி தான். அப்போ ஒரு செகண்டுக்கு 6 டிகிரி உங்களுக்கு சுத்துது. நெக்ஸ்ட் வாங்க 1 மினிட்டுக்கு அப்ப என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஈஸியா. எப்படிங்கிறது பாருங்க. இதான் ஒரு கிளாக்னு வச்சுக்கிறேங்க. செகண்ட் முள்ள என்ன ஆகும், ஒரு நிமிஷத்துல மொத்த கிளாக்கை இப்படி நம்ம சுத்தி வந்துடும். கரெக்டா? அப்ப கிளாக்கை சுத்தி வருதுன்னா அது 360 டிகிரி சுத்தி இருக்கும். கரெக்டா? கிளாக்குங்கிறது 360 டிகிரி. அந்த ஒரு நிமிஷத்துலயே நம்மளுக்கு கிளாக்கை மொத்தமா சுத்தி வந்துடும். அதனாலதான் நம்ம ஒரு நிமிஷம் = 360 டிகிரி. இதே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த விஷயத்தை நீங்க தெளிவா படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் பின்னாடி நம்ம போக முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம், ஹவர் முள்ளு 1 ஹவருக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு 30 டிகிரி சுத்துது. இதே மாதிரி 1 மினிட்டுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு 1/2 டிகிரி அப்படின்னா அரைவாசி சுத்துது, பாதி டிகிரி சுத்துது. நெக்ஸ்ட் வாங்க ஒரு செகண்ட்ல 1/120 டிகிரி சுத்துது. நெக்ஸ்ட் வாங்க அதே மினிட் முள்ளு என்ன பண்ணுதுன்னா பாருங்க, 1 மினிட்டுக்கு வந்து என்னன்னா 6 டிகிரி சுத்துது. ஒரு செகண்டுக்கு வந்து 1/10 டிகிரி சுத்துது. தெளிவா புரிஞ்சுச்சா? அதே தான் இங்க மினிட் என்ன சுத்துதோ அதே தான் இங்க செகண்ட் சுத்துதுங்க. ஒரு செகண்ட்ல அதே 6 டிகிரி தான் இங்கேயும் சுத்துது. நெக்ஸ்ட் பாருங்க ஒரு மினிட்ல வந்து 360 டிகிரி நம்ம செகண்ட் முள்ளு சுத்துதுங்க. தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஹவர் என்னதுன்னா ஹவர் முள்ளு ஒரு ஹவருக்கு எப்படி சுத்துது, ஒரு மினிட்டுக்கு எப்படி சுத்துது, அடுத்து ஒரு செகண்டுக்கு எப்படி சுத்துது அப்படிங்கறத உங்களுக்கு கேள்வி. ஹவர் முள்ளு தான். இதே உங்களுக்கு மினிட் முள்ளுனா என்னது, ஒரு மினிட்ல மினிட் முள்ளு எவ்வளவு நேரம் சுத்துது, ஒரு செகண்ட்ல எவ்வளவு நேரம் சுத்துது அப்படிங்கிறதா. இதே செகண்ட் ஹேண்ட் என்னது, செகண்ட் முள்ளு வந்து என்னன்னா ஒரு செகண்ட்ல எவ்வளவு சுத்துது, ஒரு மினிட்ல என்ன சுத்துது அப்படிங்கறத உங்களுக்கு கேள்வி. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹவர் அண்ட் மினிட் அண்ட் செகண்ட் ஹேண்டுக்கு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ கொஸ்டினுக்குள்ள போறோம். நீங்களே ஈஸியா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுங்க. ஒரு கடிகாரம் 12 மணியை காட்டுகிறது. அந்த கடிகாரத்தின் மணி ஊசியை 135 டிகிரி திருப்பினால் கடிகாரம் எந்த நேரத்தை காட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா 12 மணிக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு கடிகாரத்துல காட்டிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன தருவாங்க, 135 டிகிரி எனக்கு வந்து என்ன திருப்பினாங்கன்னா இந்த முள்ளுங்கிறது எந்த இடத்துல எனக்கு காட்டும் அப்படிங்கறதான் கொஸ்டின். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு என்ன தெரியும், 12 மணிங்கிறது எனக்கு டைமு. அப்ப 135 டிகிரிங்கிறது எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், ஒரு மணி நேரத்துக்கு வந்து என்னன்னா எனக்கு 30 டிகிரின்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப எனக்கு 135 நான் எப்படி பிரிக்கலாம், 120 டிகிரி பிளஸ் 15 டிகிரின்னு பிரிக்கலாமா? ஏன்னா 30ஓட மல்டிபிள் நான் பிரிச்சாதான் எனக்கு எத்தனை மணி நேரம்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் அப்படி பிரிச்சிருக்கேன். பிரிச்சனா எனக்கு என்ன வருது, இந்த 120 டிகிரிங்கிறது எனக்கு 4 மணி நேரத்துக்கு. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு 30 டிகிரினா 4 மணி நேரத்துக்கு என்னது 120 டிகிரி. எப்படின்னா 4ஆல் நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 30 × 4 120. அப்படிதான் நான் எடுத்திருக்கேன். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்ப 12 மணில இருந்து 4 மணி நேரம் கூட்டினீங்கன்னாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 மணி ஆயிடுச்சு. அப்ப 3:30 மணி வருமா? 3:30 மணி வராது. 4 மணி வருமா? 4 மணி வராது. ஏன் வராது? நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 15 டிகிரி இருக்குது. அப்ப 15 டிகிரி தான். நெக்ஸ்ட் பாருங்க 5 மணி வருமா? 5 மணி வராது. 5 மணினா எனக்கு இந்த இடத்துல 150 டிகிரி இருந்திருக்கணும். எனக்கு 135 டிகிரி தான் இருக்கு. அதை விட கம்மியா தான் இருந்திருக்கு. கரெக்டா? அப்ப எனக்கு என்னது ஆன்சருங்கிறது 4:30 அப்படிங்கறத நீங்க போடலாம். அப்படி இல்லை எனக்கு 15 டிகிரி எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு 30 டிகிரின்னு தெரியுது. அப்ப அரை மணி நேரத்துக்கு என்னது உங்களுக்கு 15 டிகிரி. கரெக்ட் தானே? அப்ப அரை மணி நேரம். அப்ப ஆன்சருங்கிறது என்னது 4:30 மணி நேரம். எவ்வளவு நீங்க கொஸ்டின் போறதுல ஆவலா இருக்கீங்களோ அதை விட நீங்க ஆப்ஷனே ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே போனா மட்டும்தான் நீங்க ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின், இதுக்கு ஷார்ட்கட் கிடையாது. செகண்ட் டைப்ல இருந்து உங்களுக்கு ஷார்ட்கட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா தொடங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. 1 minute how many more degrees the minute and cover than the hour end அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னதுன்னா ஹவர் எண்டுக்கும் மினிட் எண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் தான் கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் எடுத்து நான் படிச்சேன். ஒரு மினிட்ல வந்து என்னன்னா ஹவர் முள்ளு வந்து எவ்வளவு நேரம் சுத்தம், 1/2 டிகிரி சுத்தம். அப்படின்னா என்னது 0.5 டிகிரி எனக்கு சுத்தம் தெரியும். இதே எனக்கு மினிட் முள்ளு என்ன தெரியும், 1 மினிட்ல மினிட் முள்ளு வந்து என்ன தெரியும், எனக்கு 6 டிகிரி சுத்தம்னு எனக்கு தெரியும். அப்பனா என்னது எனக்கு 6 டிகிரி. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் தான் கேட்டிருக்காங்க. டிஃபரெண்ட் என்னது 5.5 டிகிரி. ஓகேங்களா? எனக்கு 5.5 டிகிரிங்கிறது இல்லை, எனக்கு ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்ப எனக்கு என்ன தெரியுது இந்த இடத்துல பாருங்க, 5.5 இருக்கு. அப்ப புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்கு. அப்போ ஒரே ஒரு 0 போட்டு நான் பெருக்குவேன். மேல பெருக்குனா கீழே என்னால பெருக்கணும், பெருக்கிட்டேன். அப்ப பெருக்கும்போது எனக்கு என்ன வருது, 55/10ன்னு வருது. இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது, 11/2ன்னு வருது. அப்ப ஆன்சருங்கிறது 11/2. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த 5.5 டிகிரி இருந்துச்சுன்னா அது ஆன்சர். அது இல்லை, அதனால நான் 11/2ன்னு போட்டிருக்கேன். தெளிவா புரிஞ்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க மூணாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் என்னன்னு சொல்லிக்காங்க பாருங்க. இப்போது கடிகாரம் சரியாக 12 மணி காட்டுகிறது. மாலை 6:30 ஆகும்போது
மணி ஊசி எத்தனை டிகிரி சுழன்று இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 மணி எனக்கு காட்டுது இப்போ, ஆனால் எனக்கு சாயங்காலம் 6:30 மணி ஆகும்போது எனக்கு எவ்வளோ டிகிரி எனக்கு ஹவர் முள்ளு சுற்றி இருக்கும் அப்படின்னு தான் கேள்வி. எனக்கு என்னது ஹவர் முள், மணி முள்னா என்னது ஹவர் முள், ஹவர் முள்ளு சுற்றி இருக்குன்னு தான் ஆன்சர். எனக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல பாருங்க எனக்கு கிட்டத்தட்ட 6:30 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ டிஃபரெண்ட்ங்கிறது 6:30 மணி நேரம். எனக்கு 1 மணி நேரம்னா எனக்கு என்ன தெரியும், 1 மணி நேரத்தில் ஹவர் முள் வந்து என்னன்னா 30 டிகிரி சுற்றுது. ஓகேங்களா? அப்போ 6:30 மணி நேரத்துக்கு என்னது, எனக்கு 6 மணி நேரத்துக்கு எனக்கு என்னது 180 டிகிரி சுற்றுது. எனக்கு அரை ஹவருக்கு என்னது, ஒரு ஹவருக்கு 30னா அரை ஹவருக்கு 15 டிகிரி. அப்போ 195 டிகிரி எனக்கு சுற்றி இருக்கு. தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்போ 195 டிகிரி சுற்றி இருக்கு. நெக்ஸ்ட் வாங்க 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் பாருங்க. காலை ஒரு கடிகாரம் 10 AM காட்டியது மற்றும் பிற்பகல் அது 12:30 மணி PM காட்டியது. மணி ஊசி மொத்தமாக எத்தனை டிகிரி நகர்ந்து உள்ளது? மணி ஊசினா என்ன தெரியும் நம்மளுக்கு, ஹவர் முள்ளு அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். எத்தனை மணில இருந்து 10 மணி, 10 மணில இருந்து 2:30 மணி ஆகுது. கரெக்டா? அப்போ 10 மணில இருந்து 2:30 மணி ஆகுதுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இதுக்கான டிஃபரெண்ட் என்ன தெரியும் நம்மளுக்கு, 4:30 மணி நேரம். எப்படின்னா 12 அதுக்கடுத்து 2:30 மணி நேரம். ஓகேங்களா? அப்போ 2 மணி நேரம், 2:30 மணி நேரம், 4:30 மணி நேரம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மணிமுள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 ஹவருக்கு நம்மளுக்கு வந்து என்னன்னா மணிமுள் எவ்வளோ சுத்தம், 30 டிகிரி சுத்தம். ஓகேங்களா? அப்போ எனக்கு 4 ஹவருக்கு 120 டிகிரி சுத்தம். ஓகேங்களா? அடுத்த அரை ஹவருக்கு என்ன தெரியும், எனக்கு 15 டிகிரி சுத்தம். ஏன்னா ஒரு ஹவருக்கு உங்களுக்கு 30 டிகிரினா அரை ஹவருக்கு 15 டிகிரி. அப்போ ஆன்சருங்கிறது 135 டிகிரி. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க, இவ்வளவுதான் பேசிக்குங்க. இதுக்கடுத்து உங்களுக்கு பேசிக் கொஸ்டின் கேட்பாங்களாங்கிறது டவுட் தான். இதை விட பேசிக் கொஸ்டின் உங்களுக்கு கேட்க போறது. இதுக்கடுத்து நம்ம கான்செப்ட் கொஸ்டினுக்கு நம்ம போறோம். ஓகேங்களா? வாங்க கான்செப்ட் கொஸ்டினுக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்னன்னா, தெளிவா கேட்டுக்கோங்க. டைப் 2ங்க. டைப் 2 என்னதுன்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். தெளிவா பாத்துக்கிறங்க. அதனாலதான் 2வது எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கான்செப்ட் நீங்க படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு பின்னாடி வர எல்லா கான்செப்டும் ஈஸியா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இவ்வளவு நாள்ல நீங்க வந்து என்னன்னா, இந்த டைப் 2 நீங்க எப்படி படிச்சிருந்தீங்கன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஆங்கிள் பிட்வீன் த மினிட் அண்ட் ஹவர் அண்ட். இப்ப மினிட் அண்டுக்கும் ஹவர் அண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க கிளாக்னாவே என்ன தெரியும், இந்த ஃபார்முலா தாங்க எல்லாத்துக்குமே தெரியும். 11/2 இன்ட்டு மினிட்டு மைனஸ் 30 இன்ட்டு ஹவர் இப்படிங்கிற உங்களுக்கு ஃபார்முலா தான் தெரியும். இது வந்து என்னன்னா ஆங்கிள். ஓகேங்களா? இந்த ஆங்கிளோட டிஃபரெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபார்முலா நீங்க போடலாமானா கண்டிப்பா போடலாங்க. இதை தாண்டி உங்களுக்கு இது வந்து நீங்க கண்டிப்பா நீங்க பென் பேப்பர் எடுத்தா நீங்க போட்டாக முடியும். ஆனா இதை தாண்டி நீங்க கண்ணிலே யோசிக்கிறது எப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஆனா இந்த ஃபார்முலாலே உங்களுக்கு நான் சொல்லுவேன். தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹவர் அண்டுங்க. இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஹவர் என்ன சொன்னேன், இந்த இடத்துல தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் 30 டிகிரி. ஒரு ஹவருக்கு 30 டிகிரி சுத்தம். நெக்ஸ்ட் ஒரு ஹவருக்கு வந்து என்னன்னா 30 டிகிரி சுத்தம் ஹவர் அண்டு. அடுத்து என்னது, ஒரு மினிட்டுக்கு வந்து என்னன்னா ஹவர் முள் வந்து என்னன்னா உங்களுக்கு 1/2 டிகிரி சுத்தம். அப்படின்னா என்னதுன்னா உங்களுக்கு 0.5 டிகிரி சுத்தம். தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்து வாங்க. அடுத்து ஒரு செகண்ட்ல வந்து என்னன்னா உங்களுக்கு இது வந்து என்னன்னா 1/120 டிகிரி உங்களுக்கு சுத்தம். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து என்னன்னா உங்களுக்கு மினிட் அண்ட் வருது. மினிட் அண்ட்னா என்னதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மினிட்டுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு 6 டிகிரி சுத்தம். இதே உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு செகண்டுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு என்ன தெரியும், 1/10 டிகிரி சுத்தம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல நீங்க செகண்டுங்கிறதே தெளிவா பாத்துக்கிறங்க. செகண்டுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு, செகண்ட் ஹேண்டுக்கு என்ன தெரியும்னா, ஒரு செகண்டுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், அதே 6 டிகிரி தான். ஒரு மினிட்டுக்கு 6 டிகிரினா அதே செகண்ட் ஒரு செகண்டுக்கு 6 டிகிரி தான். ஆனா ஒரு மினிட்டுக்கு வந்து என்னன்னா நம்மளுடைய செகண்ட் முள் வந்து 360 டிகிரி நம்மளுக்கு சுத்தம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் இதை தான் நம்ம ஒரு நேரம் படிச்சோம். இதை நம்ம இப்ப ரிவிஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை நம்ம தெளிவா பார்க்க போறோம். நல்லா பாத்துக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மட்லயே நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். தெளிவா பாத்துக்கங்க. வாட் வில் பி த ஆங்கிள் பிட்வீன் த மினிட் ஹேண்ட் அண்ட் த ஹவர் ஹேண்ட் அட் 5:35 அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியும், 5:35 நீங்க இப்படி எடுத்து எழுதி வச்சுப்பீங்க. இதுல என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு ஃபார்முலாங்கிறது என்ன தெரியும் நம்மளுக்கு, 11/2 இன்ட்டு மினிட்டு மைனஸ் 30 இன்ட்டு ஹவர்னு போடுவீங்க. ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்ணுவீங்க, மினிட்டுக்கு இடத்துல மினிட்டை போடுவீங்க, ஹவருக்கு இடத்துல ஹவரை போடுவீங்க. அப்ப எனக்கு 11/2 இன்ட்டு 35னா என்னது உங்களுக்கு 35 அப்படியே போடுவீங்க, அதான் மினிட்டு மைனஸ் 30 இன்ட்டு உங்களுக்கு 5ன்னு போடுவீங்க. கரெக்டா? ஓகேங்க. இப்போ நீங்க இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 2 இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 1 7.5ன்னு உங்களுக்கு வந்திருக்கும். கரெக்டா? ஓகேங்க. அடுத்தடுத்து வாங்க. இது ரெண்டு நீங்க பெருக்கணும். இப்போ 11 இன்ட்டு 17.5 மைனஸ் இது ரெண்டு நீங்க பெருக்கினா என்ன ஆகுது, 150ன்னு உங்களுக்கு வந்திருக்கும். கரெக்டா? இது வந்து நீங்க 11 நாள்ல நீங்க பெருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர், எனக்கு ஷார்ட்கட் தெரியும். லாஸ்ட் நம்பர் நான் அப்படியே போட்டுப்பேன். இது ரெண்டு கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 2ங்கிறது வருது, 12ங்கிறது மிச்சம் 1. அப்போ 8ங்கிறது என்னது உங்களுக்கு 9 ஆகுது. மிச்சம் அடுத்ததுன்னு முதல் நம்பர் அப்படியே நான் போட்டுட்டேன்.
ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு, அந்த ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுட்டேன். மைனஸ் உங்களுக்கு 150 இருக்கு. அப்போ உங்களுக்கு ஆன்சர் எனக்கு இதுன்னு கழிச்சிங்கன்னா 42.5 டிகிரின்னு வந்திருக்கு. இதை நீங்க போடுவீங்க இப்படி. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் 11 எப்படி பெருக்கினேங்கிறது உங்களுக்கு பாதியத்துக்கு டவுட் இருந்துச்சுன்னா தெளிவாக பார்த்துக்கிறேங்க. இப்போ 11 இன்ட்டு 17.5 இருக்கு. மொதல் நம்பரையும் கடைசி நம்பரை அப்படியே எழுதிருங்க. மொதல் நம்பரையும் கடைசி நம்பரை அப்படியே எழுதிட்டேன்னா இந்த பாருங்க, அப்படியே எழுதிட்டேன்னா எழுதிட்டேங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணனா, இது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 12ன்னு வருது. அப்போ மிச்சம் 1 அப்படியே வச்சுக்கிறேங்க. ஒரு டிஜிட் தான் போடணும், 2 டிஜிட்டை 12ன்னு போட முடியாது. அடுத்து பாருங்க, இது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டிங்கன்னா வருது 8. ஒரு நம்பர் ஆல்ரெடி நம்மகிட்ட 1 இருக்கு. அப்போ 9. அப்போ போட்டோம் 1925. இந்த ஒரே ஒரு புள்ளி எனக்கு இங்கே இருக்குது. அதனால நான் ஒரு டிஜிட் தள்ளி லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டேன். இப்படி தாங்க நான் போட்டேன். தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஷார்ட்கட்டுன்றீங்களே, அந்த ஷார்ட்கட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவாக பார்த்துக்கிறங்க. இந்த ஷார்ட்கட்டை கவனமா பாருங்க. இப்போ நம்மளுக்கு டைம் என்ன தெரியுது? 5:35 நம்மளுக்கு தெரியுது. கரெக்டா? கரெக்டுங்க. இப்போ எனக்கு என்ன சொல்லுவேன்? இது 5ங்கிறத நான் அப்படியே 5ங்கிறத அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த 35ங்கிறது எதுக்கு நேரம் இருக்குன்னு பாருங்க. பாருங்க, இது 5, இது 10, இது 15, இது 20, இது 25, 30, 35, இது 7க்கு நேரம் 35 இருக்கு. கரெக்டா? உங்களுக்கு எல்லாரும் நீங்க இப்படி போடணும்னு தேவை கிடையாது. 7க்கு நேரம் 35 இருக்கு நீங்களே சொல்லிடுவீங்க. உங்களுக்கு தெரியுதக்காண்டி உங்களுக்கு சொன்னேன். இப்ப 7க்கு நேரம் உங்களுக்கு அதனால 35 இருக்கு. கரெக்டா? கரெக்டுங்க. இப்ப இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் எடுங்க. டிஃபரெண்ட் எடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் உங்களுக்கு? 2ங்கிறது வருது. ஓகேங்களா? இது எப்ப இருக்கு? ஹவர்ல இருக்குது. இது பாருங்க, ஹவர்ல இருக்குது. 5ங்கிறது உங்களுக்கு ஹவர் தானே. நான் ஹவருக்கு தான் இதே மாத்திருக்கேன். ஓகேங்களா? அப்ப ஹவர்ல இருக்கு. ஹவர்னா என்ன தெரியும் நம்மளுக்கு? ஒரு ஹவருங்கிறது 30 தெரியும். அப்ப 2 ஹவருங்கிறது எத்தனை தெரியும்? நம்ம 30 பெருக்குனாதான் நம்மளுக்கு தெரியும். பெருக்குனீங்கன்னா என்ன வருது? உங்களுக்கு 60 டிகிரின்னு வருது. கரெக்டா? அடுத்து இந்த 35 டிகிரில இருந்து நீங்க பாதியை போடுங்க. 35 டிகிரில பாதி என்னது? 17.5. அப்ப நீங்க கழிச்சீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 42.5 டிகிரி. அதே ஆன்சர் இங்கே வந்துருச்சு. தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி எடுக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் கண்ணிலே பார்க்கலாம். 5:35 இருக்கு. அப்ப நம்மளுக்கு ரேஷியோ என்னது? 5:7ங்கிறது நம்மளுக்கு ரேஷியோ அப்படின்னு தெரியும். இதே உங்களுக்கு வந்து 5:25 இருக்குன்னா 5:5ங்கிறது ரேஷியோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதே 5:40 இருக்குன்னா 5:8 ரேஷியோ கண்ணிலே நீங்க சொல்லிடுறீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து டிஃபரெண்ட்ங்கிறது நீங்க எடுத்துருவீங்க. இப்ப 5:7 இருக்குது. அப்ப 5:7க்கு டிஃபரெண்ட் 2. அது கூட நம்ம 30 பெருக்கணும். ஏன் 30 பெருக்கணும்? ஒரு ஹவருங்கிறது நம்மளுக்கு 30ன்னு தெரியும். அப்ப நம்மளுக்கு 2 ஹவர் தெரியும்னா அப்ப 30 தான் பெருக்கணும். 3 ஹவர் தெரியும்னா 3 கூட 30 பெருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப 2 நீங்க பெருக்குவீங்க, 30 பெருக்குவீங்க. 30 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 60 டிகிரின்னு வருது. அடுத்து என்ன பண்ணணும்? நம்மளுக்கு மினிட்டுங்கிறது இருக்குதா? இந்த மினிட்டுக்குள்ள பாதி எடுத்து நம்ம கழிச்சிடணும். ஓகேங்களா? எப்பவுமே மொதல் நம்பர் சின்னதா இருக்கணும், 2வது நம்பர் பெருசா இருக்கணும். ஒரே ஆர்டருங்கிறது இப்படி இருக்கணும். சின்னது பெருசுன்னு போகணும். இல்ல பெருசு சின்னதுன்னு இப்படி இறங்கக்கூடாது. புரிஞ்சா? சொல்லாது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கொஸ்டினுக்கும் உங்களுக்கு இதே மெத்தட்ல நீங்க போட முடியும். ஓகேங்களா? இப்ப நீங்க கண்ணிலே போட முடியுமா? இப்ப கண்ணிலே போடுங்க பாப்போம் இந்த கொஸ்டின் எல்லாத்தையும். தெளிவா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெளிவா பாருங்க. இப்ப எனக்கு என்ன இருக்குது? 6:40 இருக்கு. அப்ப 6 நான் போட்டுப்பேன். அடுத்து 40க்கு என்ன போடுவேன்? 8ன்னு போட்டுப்பேன். ஏன்னா 40ங்கிறது எங்க இருக்குது? எனக்கு 8க்கு நேரம் வரும். கரெக்டா? ஓகேங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் என்னது? எனக்கு இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் 2. அப்ப 2 இன்ட்டு 30. அப்ப அடுத்து என்ன பண்ணுவேன்? இந்த 40ல பாதியை கழிப்பேன். பாதி எனக்கு 20. கழிச்சிங்கன்னா என்ன வருது? 60 மைனஸ் 20ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்? 40 டிகிரின்னு உங்களுக்கு தெரியும். தெளிவா புரிஞ்சுச்சா? இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இப்போ இதே உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். எப்படின்னா 2 25 எப்படி போடலாம்? நம்ம 5ன்னு போடலாம். அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் என்னது? 3. 3ஆல நீங்க 30 பெருக்குனீங்க உங்களுக்கு என்ன? 90. ஓகேங்களா? 90. 90 மைனஸ் என்ன பண்ணணும்? இந்த 25ல இருந்து பாதி. பாதி என்னது உங்களுக்கு தெரியும்? 12.5. 12 நீங்க கழிக்கணும். கழிச்சிங்கன்னா என்ன வருது? 80 77.5ன்னு வருது. கரெக்டா? கரெக்ட்னு தெரியும். நெக்ஸ்ட் வாங்க. இது பென் பேப்பர் இல்லாம ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். 3 20ங்கிறது எனக்கு 4. அப்போ 3 4 டிஃபரெண்ட்ங்கிறது 1. 1 எனக்கு என்னது? 1 கூட 1 டிகிரிங்கிறது எனக்கு 30 தெரியும். அப்ப 30 மைனஸ் இது என்ன? பாதி என்னது? 10. 10 எனக்கு என்ன வருது? 20 டிகிரிங்கிறது எனக்கு ஆன்சர். இப்படிதான் நீங்க யோசிக்கணும் பென் பேப்பர் இல்லாம. புரிய சொல்ல வருது என்ன மாதிரி இப்படி எழுதக்கூடாது. உங்களுக்கு புரியுறக்காண்டி நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டினே பாருங்க. அதே மாதிரி யோசிங்க. ஏன்னா 9 இது 55ங்கிறது எனக்கு 11. அப்ப 9 11 இருக்கு. ஓகேங்களா? அப்போ 9க்கு 11 டிஃபரெண்ட் என்னது? எனக்கு 2. 2ன்னா எனக்கு என்னது? 60 டிகிரி. 30ஆல பெருக்கிட்டேன் 60 டிகிரி ஆயிடுச்சு. இப்ப 60 டிகிரிங்கிறது கூட என்ன பண்ணணும்? எனக்கு 55ல பாதி எனக்கு என்ன தெரியும்? 27.5ன்னு தெரியும். 27.5 வந்துனா நீங்க 60ல கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்? 32.5 டிகிரி. தெளிவா புரிஞ்சா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரலாம். இப்ப இதுல எல்லாத்துலயுமே பாருங்க 40ன்னு இருக்கு, 25ன்னு இருக்கு, 20ன்னு இருக்கு, 55ன்னு இருக்கு. இதே இந்த இடத்துல 55 இல்லாம 56ன்னு இருக்கு, 20 இல்லாம 21ன்னு இருக்கு, 25 இல்லாம 23ன்னு இருக்கு. இந்த மாதிரி குருட்டுத்தனமா நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க அப்போதைக்கு நீங்க எப்படி போடுவீங்க? அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஓகேங்களா? அந்த கேள்விக்கு நான் தெளிவா பதில் சொல்றேன் வாங்க. இது கொஸ்டின் எல்லாத்தையுமே நீங்க ஃபார்முலாவும் போடலாம். என்ன ஃபார்முலா? 11/2 மினிட் மைனஸ் 30 இன்ட்டு
ஹச். இந்த ஃபார்முலா நீங்க போடலாம். ஓகேங்களா? போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். நீங்க ஃபார்முலா போடுறாலும் நீங்க ஃபார்முலா போட்டுக்கிறங்க. இந்த ஷார்ட்கட் ஏத்துக்க முடியறாலும் ஏத்துக்கிறங்க. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் எல்லாத்தையும் ஹவருக்கு மாத்தினேன். அதனால நான் 30 டிகிரி வச்சு நான் பெருக்கிக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த இடத்துல இந்த இதை பாருங்க, 41, 17, 27, 51 இருக்கு. எல்லாமே வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் நம்பரா இல்லாம குருட்டுத்தனமா இருக்குது. அப்ப இதை வந்து நீங்க ஹவருக்கு மாத்த முடியுமா? 40, 41 வந்து என்ன நீங்க 8.5 எடுப்பீங்களா? அப்படி எடுக்க முடியாது நம்மளால. அப்ப என்ன பண்றோம், இந்த இடத்துல நம்ம தலையில பண்றோம். இந்த விஷயத்த இந்த ஹவர்ல இருக்கிறது என்ன பண்றோம், நம்ம மினிட்டுக்கு மாத்திக்கிறோம். எப்படின்னா இப்ப பாருங்க 6:41 இருக்கு. இது என்ன பண்றோம், இந்த 41 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 6ங்கிறத எப்படி மாத்தலாமா? 30 மாத்தலாமா? 30 மாத்தலாம். 6 கிட்ட வரும்போது என்னது, 30 நிமிஷம் ஆயிரும். அப்ப 30 இதுக்கு உங்களுக்கு டிஃபரெண்ட் என்னது, உங்களுக்கு 11. இந்த இடத்துல ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா, நீங்க அந்த இடத்துல ஹவருக்கு மாத்துறீங்க, அதனால நீங்க 30 டிகிரிக்கு போட்டீங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல நீங்க ஹவருக்கு எல்லாத்தையும் மாத்துறீங்க, அதனால நீங்க 30 டிகிரி நீங்க பெருக்குனீங்க. கரெக்டா? இதே இந்த இடத்துல நீங்க மினிட்டுக்கு மாத்திருக்கீங்க. அப்ப மினிட்டுக்கு மாத்தினா என்னது, நம்மளுக்கு 6 டிகிரியை நீங்க பெருக்கணும். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், 1 minute = 6 டிகிரி நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? அப்ப அதைத்தான் நம்ம பண்றோம். அப்புறம் நிமிஷத்துக்கு உங்களுக்கு 6 டிகிரினா நம்ம 11 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி அப்படிங்கிறது நம்ம பெருக்கலாம்னு தெரியும். பெருக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதுல இருந்து பாதி என்னது நம்மளுக்கு என்ன தெரியும், 41ல பாதி என்னது நம்மளுக்கு தெரியும், 20.5ங்கிறது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? இப்ப நீங்க இதை கழிச்சு கூட்டி பெருக்கி போடுங்க பார்ப்போம். இது 66 - 20.5. ஓகே, நீங்க இதுல இருந்து 20 கழிச்சிட்டீங்க, 21 கழிச்சுக்கிறங்க. இப்ப இதை கழிச்சீங்கன்னா 66ல இருந்து 20.5 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு 46, 45.5. உங்களுக்கு ஆன்சருங்கிறது 45.5. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெளிவா புரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்படி போறது, நீங்க இப்ப நான் ஃபார்முலாலே போட்டுவேன், எதுக்கு நீங்க ஷார்ட்கட் சொல்லணும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இதை நீங்க எப்படி மைண்ட்லேயே போடலாங்கிறது தெளிவா சொல்றேன் பாருங்க. இப்போ நான் ரெண்டுங்கிறத நான் இந்த இடத்துல நான் இப்படிதான் யோசிக்கிறேன். நீங்க ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இவ்வளவு ஸ்டெப் எழுதி நீங்க சால்வ் பண்றீங்கன்னா அது வேஸ்ட். எனக்கு 2ங்கிறது என்ன தெரியும், 10 தெரியும். அப்ப 7, 10, 17, 10, 17 இருக்குது. அப்ப 2க்கு டிஃபரெண்ட் 7 × 6. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு, நம்மளுக்கு 17 இருக்குது. 17ல பாதி என்னது, 8.5. அப்ப இது 2 கழிச்சீங்கன்னா 36, 42 - 8.5. ஓகேங்களா? இது 2 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 33.5. தெளிவா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதையுமே நீங்க பெண்ணில் எழுதுன்னு தேவையே கிடையாது. நீங்க டிஃபரெண்ட் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 6ஆல பெருக்கணும். 6ல பெருக்கிட்டு நீங்க இது 2 மட்டும் ஸ்ட்ரெயிட்டா நீங்க 42.85 இதை எழுதி கூட நீங்க கழிக்கலாம். தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க் போடலாமா? ஈஸியா போடலாம். நீங்க இதை மட்டும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் நான் சொல்லிடுறேங்க. இந்த கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன வருது, எனக்கு 9ங்கிறத 45ன்னு போடலாம். இது 51 அப்படியே இருக்கு. அடுத்து பாருங்க, எனக்கு டிஃபரெண்ட்ங்கிறது 6. 6 36 மைனஸ் உங்களுக்கு 51ல பாதி என்னது 25.5. அப்ப 36ல இருந்து நீங்க 25.5 நீங்க கழிச்சீங்கன்னா என்ன வருது, உங்களுக்கு 10.5ங்கிறது உங்களுக்கு ஆன்சர். தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நீங்க பென் பேப்பர் வச்சு தான் நீங்க போடணுமானா கிடையவே கிடையாது. எப்படின்னா நீங்க மைண்ட்லேயே யோசிக்க நீங்க பழகணுதுன்னா, இப்ப டிஃபரெண்ட் எடுத்துறீங்க, ஸ்ட்ரெயிட்டா நீங்க இந்த ஸ்டெப்புக்கு வந்துடணும். 36, 25 இந்த ஸ்டெப்புக்கு வந்துடணும். மைண்ட்லேயே எல்லாத்தையும் போட்டு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இதுல எல்லாத்துலயுமே நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு விஷயத்த, ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பர் உங்களுக்கு பெருசா தான் இருக்கும். இந்த இடத்துல எனக்கு 9 இருக்கா, 9 என்ன வந்திருக்கும், 45 வந்திருக்கும். 45, 51 எல்லாமே என்ன ஆகுது, சின்னதுல இருந்து பெருசாகுது. நம்மளுக்கு எந்த நம்பருமே பெருசுல இருந்து சின்னது ஆகவே இல்லை. கரெக்டா? அப்படியானா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத தெளிவா இந்த இடத்துல பாப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கன்க்ளூஷனுக்கான ஸ்டெப்பை நான் சொல்லிடுவேன். தெளிவா உங்களுக்கு குழப்பாம நீங்க புரிஞ்சிருவீங்க. ஒன்றும் குழப்பம் கிடையாது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த கணக்கை பாருங்க. இந்த கணக்கு நீங்க எப்படி போடுவீங்க பாருங்க, 8ங்கிறது 8 அப்படியே போட்டுருவீங்க. 30க்கு பதிலாக என்ன போடுவீங்க, 6 போடுவீங்க. ஏன்னா முழு நம்பரா இருக்கு. அப்பனா அதை ஹவர்லயே மாத்தலாம். இது 2 பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் என்னது, உங்களுக்கு 2 தெரியும். அப்ப 2னா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, 2 இன்ட்டு நம்மளுக்கு ஹவர்ல இருக்கு, அப்ப 30ஆல பெருக்குவோம். மைனஸ் இந்த 30ல பாதி என்னது 15. இப்ப நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 60 - 15 என்னது 45 டிகிரி அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இது உங்களுக்கு கரெக்டானா, இது தப்பு. தெளிவா தெரிஞ்சுக்கணும், இது தப்பு. ஏன் தப்பு அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன். உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். 8 இங்க பாருங்க 6 இது எப்படி வந்திருக்கு, பெருசுல இருந்து சின்னதாகுது. உங்களுக்கு சின்னதுல இருந்து பெருசு ஆகவே கிடையாது. தலைகீழ பெருசுல இருந்து சின்னதாகுது. அப்படி தலைகீழ அப்படி போச்சுன்னா அப்ப இந்த இடத்துல நீங்க பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வர, இங்க இருந்து 60 + 15 அப்பனா 75 டிகிரி. ஆன்சருங்கிறது உங்களுக்கு 75 டிகிரி தான், 45 டிகிரி கிடையாது. தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு சின்னதுல இருந்து பெருசாகுது, இந்த மாதிரி சின்னதுல இருந்து பெருசாகுது, சின்னதுல இருந்து பெருசாகுது. அதே மாதிரி இங்க பாருங்க, 3 நாள் இருக்காங்க, சின்னதுல இருந்து பெருசாகுது, சின்னதுல இருந்து பெருசாகுது. இப்படி உங்களுக்கு போச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க மைனஸ் பண்ணிப்பீங்க. இதே உங்களுக்கு பெருசுல இருந்து சின்னதாகுதுன்னா, தலைகீழ போகுதுன்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணிக்கணும். தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். வேற எந்த சேஞ்சும் கிடையாது. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதை நான் 5ன்னு போட்டுப்பேன், இதை நான் 2ன்னு போட்டுப்பேன். கரெக்டா? இது 2க்கு எனக்கு டிஃபரெண்ட் என்னது, 3. அப்ப இது என்ன பண்ணுவேன், 3 × 30ன்னு போடுவேன். இந்த இடத்துல நான் கூட்டணுமா கழிக்கணுமா, எனக்கு பெருசுல இருந்து சின்னதாகுது.
அப்போ பெரிய நம்பர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்படின்னா எனக்கு என்னது பிளஸ் பிளஸ் போடுவேன். பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் இருந்தா பிளஸ் போடுவேன். எனக்கு 10ல் பாதி என்னது 5. அப்ப ஆன்சருங்கிறது எனக்கு என்ன தெரியுது 95 டிகிரி. 95 டிகிரி. புரிஞ்சா? நெக்ஸ்ட் இந்த சிங்கிறத நீங்க ஹோம்ஒர்க்கா போடலாமா? சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். அதனாலதான் சொல்றேன். இது பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4:14 இருக்குது. அப்ப 4 நான் எப்படி மாத்துறேன்னா உங்களுக்கு 20 மாத்தலாமா? 14 அப்படியே இருக்கு. எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 2க்கு டிஃபரெண்ட்ங்கிறது எனக்கு 6 தெரிஞ்சிருச்சு. எனக்கு என்னது மினிட்டுக்கு மாத்திருக்கோம். அப்பனா எனக்கு 6ஆல தான் பெருக்கணும். நான் ஹவருக்கு மாத்த கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் என்ன இருக்கு நம்மளுக்கு? பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் ஆகுது. அப்பனா இந்த இடத்துல நான் கூட்டணும். எத்தனால கூட்டணும்? 14ல் பாதி என்னது 7. அப்ப 36 + 7 எத்தனை உங்களுக்கு? 43 டிகிரி. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 7:25 பாப்போமா? 7:25 பாருங்க. 7ங்கிறத எனக்கு 25 இருக்குது. 25 நான் 5ன்னு மாத்திக்கலாம். அப்ப எனக்கு இது 2க்கு டிஃபரெண்ட் என்ன இருக்கு? எனக்கு 2ங்கிறது இருக்கு. எல்லாமே ஹவர்ல இருக்குது. அப்ப நான் 30ஆல பெருக்கிட்டேன். மைனஸ் 25க்கு பாதி என்னது 12.5. 12.5ங்கிறத நான் போட்டுக்கிட்டேன். இப்ப நீங்க இதை கழிச்சீங்கன்னா என்ன வருது? 60 - 12.5. ஓகேங்களா? இதை நீங்க கழிச்சீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 47.5 டிகிரி. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவுதாங்க. இந்த மெத்தட் தான் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு ஷார்ட்டா நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஒரு விஷயத்த. உங்களுக்கு இப்ப நான் 3 கணக்கு எடுத்துக்கிறேங்க. முத கணக்கா பாத்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் 2:20ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன்னா உங்களுக்கு 2:21ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன்னா 7:25ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 3 விதமான கணக்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானதுங்க. இப்ப நான் இது 2க்கு உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னேன்? இது எனக்கு ஹவர்ல மாத்த முடியும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இதை 4 மாத்திப்பேன். இந்த 2 அப்படியே இருக்குது. இது 2 டிஃபரெண்ட் என்னது? எனக்கு 2 தெரியும். 2னா அப்ப என்னது? நான் 30ஆல பெருக்கேன். ஏன்னா இது எனக்கு ஹவர்ல தான் நான் மாத்திருக்கேன். நான் 30ஆல பெருக்கி இதுக்கான பாதி என்னது? 20ஓட பாதி 10. அப்ப நான் கழிச்சேன்னா எனக்கு என்ன வருது? 60 - 10ங்கிறது 50 டிகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கணக்குக்கு வாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல எனக்கு 21ங்கிறத மாத்த முடியாது. அப்ப நான் 2 தான் மாத்தி ஆகணும். மாத்தினா எனக்கு என்ன வருது? 10. இது என்னது? 21 அப்படியே இருக்கும். இது 2க்கு டிஃபரெண்ட் என்னது? 11. அப்ப எனக்கு வந்து மினிட்ல இருக்குது. இது என்ன இருக்கு? எனக்கு மினிட்ல இருக்கு. இது ஹவர்ல இருக்கு. அப்ப மினிட்ல இருந்தா என்ன பண்ணணும்? 11 × 6 மைனஸ் 21 நீங்க எப்படி போடலாம்? 10.5ன்னு போடலாமா? பாதி 21ல பாதி என்னது? 10.5. இப்ப நீங்க கழிச்சீங்கன்னா 66 - 10.5. நீங்க கழிச்சீங்கன்னா 56 55.5 டிகிரி. தெளிவா புரிஞ்சா? இது எல்லாத்துலயுமே நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்னதுல இருந்து பெருசாகுது. சின்னதுல இருந்து பெருசாகுது. அடுத்த கணக்க பாருங்க. உங்களுக்கு இது எப்படி போடலாம்னா 7ங்கிறது 7ன்னு போட்டுக்கலாம். 25ங்கிறத எப்படி போடலாம்? 5ங்கிறதா போட்டுக்கலாம். இது 2க்கு டிஃபரெண்ட் என்னது? எனக்கு 2. இது எப்படி நம்ம ஹவரா தான் மாத்திருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 2 × 30 மைனஸ் 25ல பாதி என்னது? 12.5. 12.5 நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? அப்ப எனக்கு என்னது? 60 - 12.5 நான் போட்டுக்கிட்டேன். அப்ப நீங்க இதை கழிச்சீங்கன்னா என்ன வருது? 47.5 டிகிரி. இது ரைட்டா? இது ரைட்டு கிடையாது, தப்பு. ஏன் தப்பு? தெளிவா பாத்துக்கிறங்க. எனக்கு இந்த இடத்துல பாருங்க, சின்னதுல இருந்து பெருசாச்சு. இங்க சின்னதுல இருந்து பெருசாச்சு. இங்க பாருங்க, பெரிய நம்பர்ல இருந்து சின்னதாகுது. அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்னதாகுதுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த இடத்துல நீங்க கூட்டணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்ப நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 72.5 டிகிரின்னு வருது. தெளிவா புரிஞ்சா? இந்த 3 ஸ்டெப்பை தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். இந்த 3 ஸ்டெப் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கணக்கை நீங்க ஹோம்ஒர்க் போட்டணும். ஓகேங்களா? உங்களுக்கு இதை எக்ஸ்பிளனேஷன் நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி தெளிவா. அதனால நீங்க இதை ஹோம்ஒர்க் போட்டணும். 8:20க்கு என்னங்கிறது உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதை நீங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். இப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஷார்ட்கட்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன். நீங்க கண்டிப்பா இதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரு சுவர் கடிகாரத்தின் படி நேரம் 2:45. அந்த நேரத்தின் மணி ஊசி மற்றும் நிமிட ஊசி இடையான உருவாகும் கோணம் டிகிரி எவ்வளவு அப்படிங்கிறாங்க. ஊசின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல முள்ளுன்னு சொல்லுவாங்க. அது உங்களுடைய கொஸ்டின் எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க மாத்திக்கணும். ஓகேங்களா? இப்ப எனக்கு என்ன இருக்கு? 2:45 தெரியும். 5ல முடிஞ்சாவே எனக்கு 45, 5 0ல முடிஞ்சா என்ன தெரியும்? இதை 100% ஹவருக்கு மாத்த முடியும். ஹவருக்கு மாத்தணும்னா இது எனக்கு 9000. இது எனக்கு 2 அப்படியே இருக்கும். இதுக்கான டிஃபரெண்ட் என்னது? 7. எனக்கு என்னது? இது ஹவர் கணக்கு. அப்ப ஹவர்னா என்னது? 30ஆல பெருக்கி மைனஸ் இந்த 45ல பாதி என்னது உங்களுக்கு தெரியும்? 22.5ன்னு எனக்கு தெரியும். அப்ப இது என்னது? 210ன்னு ஆயிரும். மைனஸ் 22.5. அப்ப ஆன்சருங்கிறது என்னது? உங்களுக்கு 187.5 டிகிரி. ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். என்னென்ன சொன்னேங்கிறது இதே நீங்க ஃபார்முலால போட்டால இதே ஆன்சர் தான் வரும். ஏன்னா நீங்க போட்டு பாருங்க ஃபார்முலால 11/2 × m மைனஸ் 30 × h. ஓகேங்களா? 11/2 இன்ட்டு மந்த் உங்களுக்கு வந்து என்னது? மினிட் என்னது? 45. 45 மைனஸ் 30 × 5ங்கிற ஹவர் என்னது? 2. அப்ப 2. அப்ப நீங்க இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 22.5ன்னு வரும்.
அப்ப நீங்க இதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 5 7 அடுத்த 4 2 புள்ளி மைனஸ் இது என்ன வருது உங்களுக்கு? 60ன்னு வருது. இதை நீங்க கழிச்சீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? அதே 187.5. இந்த இடத்துல எனக்கு 11 பெருக்க எனக்கு ஈஸியா தெரியும், அதனால நான் பெருக்கிட்டேன். இதே உங்களுக்கு தெரியலன்னு என்ன பண்ணுவீங்க? இதை உட்காந்து பெருக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு பெருக்க தெரிஞ்சுனாலும் பெருக்க தெரியலைனாலும் நீங்க மைண்ட்ல போடுறதுதான் பெஸ்ட் மெத்தடு. ஸோ அதனால நீங்க இதை கத்துக்கிறங்க. அப்படி உங்களுக்கு கத்துக்க முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்க வச்சு போட்டுக்கோங்க. 11 பெருக்கிறது எப்படிங்கிறது இதுக்கு முந்தின உள்ள கொஸ்டின்ல தான் நான் ஈஸியா சொல்லி கொடுத்தேன். ஸோ நீங்க அந்த மாதிரி நீங்க பெருக்கினா கூட ஈஸியா நீங்க பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இப்ப உங்களுக்கு டைமும் மினிட் கொடுத்துருந்தா நீங்க ஈஸியா போட்டீங்க ஃபார்முலா எல்லாத்துல. இங்க பாருங்க, ஹவரு மினிட் செகண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? இதுக்கும் ஒண்ணுமே கிடையாது, தெளிவா பாத்துக்கிறேங்க. 9 10 30 செகண்ட். ஓகேங்களா? இதை நான் எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? 9.10.5 எழுதலாமா? 10 மினிட் உங்களுக்கு 30 செகண்ட் உங்களுக்கு அரை அப்படிங்கிறதா. அப்ப அதுதான் நான் அப்படியே எழுதிங்க. இப்ப எனக்கு என்ன தெரியுது? இந்த 10.5ங்கிறத மாத்த முடியாது. அப்ப நான் வந்து என்னன்னா இது நான் மினிட்டுக்கு தான் மாத்தி ஆகணும். அப்போ 9 நான் மாத்தினேன்னா எனக்கு என்ன வருது? 45ன்னு வருது. அப்ப இந்த 10.5 அப்படியே வரும். ஓகேங்களா? கரெக்ட். இப்ப நீங்க இது ரெண்டே கழிச்சிங்கன்னா என்ன வருது? 35ன்னு வந்துடும். அப்ப 34.5 டிகிரின்னு வந்துடும். கரெக்டா? எனக்கு இப்ப என்ன தெரியும்? எனக்கு ஸ்டெப்ல எனக்கு மினிட்டுக்கு மாத்தினேன்னா 34.5 அந்த டிஃபரன்ஸ்ல இருந்து 6 பெருக்குவேன். பெருக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுவேன்? எனக்கு இந்த நம்பரை பார்ப்பேன். எப்படி இருக்கு பாருங்க, இது பெருசு, இது சின்னதாகுது. கரெக்டா? பெருசுல இருந்து சின்னதாகும் என்ன பண்ணான்னு சொல்லியிருக்கேன்? பிளஸ் பண்ணனேன். ஸ்மால்ல இருந்து பிக்குக்கு போகுது, நான் மட்டும்தான் நான் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிக்ல இருந்து ஸ்மால் ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பிளஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு வழியில போகுது, சின்னதுல இருந்து பெருசாகுது அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணுவேன். பொழுது தலைகீழ போற எல்லாத்துக்கும் நம்ம மைனஸ் பண்ண கூடாது. தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் என்ன பிளஸ் பண்ணணும்? இதுல பாதி என்னது உங்களுக்கு? 10 பாதி என்னது? 5.25. கரெக்டா? கரெக்ட்னு சொல்லுவீங்க. இப்ப நீங்க இதை நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 6 5 30 3 அடுத்து 24 27 2 அடுத்த 18 18 20. ஒரு புள்ளி தள்ளி புள்ளி இருக்கு, அதனால இங்க புள்ளி வச்சுக்கிட்டேன். பிளஸ் 5.25. இப்ப நீங்க கூட்டினீங்கன்னா 207 5 புள்ளி 212.25. சி ஆப்ஷன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே நீங்க ஃபார்முலால போடணும்னு நினைக்கிறீங்கனால ஈஸி. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? இந்த விஷயத்தை தான் நீங்க எடுக்கணும். தெளிவா கேட்டுக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு மினிட் இருக்கிற இடத்துல என்ன எடுக்கணும்? 10.5ங்கிறத எடுக்கணும். இதே உங்களுக்கு ஹவர் இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணணும்? 9ங்கிறத எடுக்கணும். 2 மெத்தடுக்கு நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போறேன். 2 மெத்தடு தெளிவா கத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் நீங்க எடுத்துக்கோங்க. ஃபார்முலா நீங்க ஷார்ட்கட் கத்துக்க போறவங்களா இருந்தாலும் சரி, ஃபார்முலாவே ஒரு தடவை படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஷார்ட்கட் ஒரு தடத்துல நீங்க கன்ஃபியூஸ் ஆனாலும் ஃபார்முலா உங்களுக்கு கை கொடுக்கும். புரிதா சொல்ல வருது? அதனால ரெண்டையுமே படிச்சுக்கிறேங்க. அதான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வாங்க 12வது கொஸ்டின். 12வது கொஸ்டின் பாருங்க. ஒரு சரியான கடிகாரம் 2 மணி என காட்டுகிறது. அதே நாளில் 6 மணி ஆகும் போது மணி ஊசி எத்தனை டிகிரி சுழரும்? இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். இதுல தெரியாம வச்சுன்னா இப்ப பாருங்க, நம்மளுக்கு என்ன தெரியுது? 2 மணி அதே நாள்ல 6 மணி ஆகுது. நம்மளுக்கு எத்தனை மணி நேரம் சுத்தி இருக்குதுன்னு பாருங்க? 4 மணி நேரம் சுத்தி இருக்கு. கரெக்டா? இந்த 4 மணி நேரம் எவ்வளவு என்ன கேட்டிருக்காங்க? மணி ஊசியின் எத்தனை டிகிரி தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு மணி ஊசி என்னது? ஹவர் ஹேண்டுன்னு தெரியும். அப்ப ஹவர்னா என்ன தெரியும்? நம்மளுக்கு 30ஆல பெருக்கானே. 30ஆல பெருக்குனீங்கன்னா என்ன வருது? 120 டிகிரி. ஆன்சருங்கிறது 120 டிகிரி. தெளிவா புரிஞ்சா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. இப்ப என்னன்னா நீங்க யோசிக்கலாம், இப்ப வந்து எதுவுமே இதுக்கு ட்ரிக்கு கிடையாதா எதுவுமே அப்படின்னா? ட்ரிக் இதுக்கு சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குங்க. அது இப்ப எல்லா கொஸ்டினும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, ஆனா 1-2 விஷயத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது என்னென்ன ட்ரிக்குன்னு பாருங்க. இது எல்லாமே பாருங்க நம்மளுக்கு 1:4 ரேஷியோல இருக்கும். எல்லாமே பாருங்க. இது பாருங்க அதே மாதிரி 1:5 ரேஷியோல இருக்கும். இதை பாருங்க அதே மாதிரி 1:6 ரேஷியோல இருக்கும். இருக்குதா? இதை அடிச்சு பாத்தீங்கன்னா 1:6 ரேஷியோல இருக்கும். 1 இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 6 இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தாங்க எல்லா கொஸ்டினும். இதுக்கு என்ன ட்ரிக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மினிட் இருக்குதா? இந்த மினிட்டை வந்து என்னன்னா நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதாங்க ஆன்சர். இப்போ இதுக்கு என்னது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8, இதுக்கு 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16, இதுக்கு 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20, இதுக்கு 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 64. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 1:5க்கும் 1:6க்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, உங்களுக்கு மினிட்டை வந்து என்னன்னா 2ஆல டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இது ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 5. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 7.5. இதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னது? 12.5. இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது? நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து போவோம். இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 2ஆல 15 டிகிரி. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 9 டிகிரி. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 6 டிகிரி. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 3 டிகிரி. தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதாங்க இதுல உள்ள ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்டுங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ரேஷியோல கொடுத்தா மட்டும் தான் நீங்க ஷார்ட்கட் போட முடியும். பேலன்ஸ் எல்லா இடத்துலயும் நீங்க ஷார்ட்கட் போட முடியாது. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா?
எல்லாத்துக்கும் நீங்க ப்ரொசீஜர் தான் போட முடியும். இதே மாதிரி உங்களுக்கு 1:4 ரேஷியோல இல்ல 1:5 ரேஷியோல 1:6 ரேஷியோல உங்களுக்கு டைமிங் கொடுத்துட்டாங்க. இப்போ 3:18 கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா உங்களுக்கு 5:10 கொடுத்துட்டாங்க, இல்ல 3:15 கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி டயத்துல நீங்க வந்தனா நீங்க இதே மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ட்ரிக்குமே மறந்து போச்சுன்னா நீங்க 2 விஷயத்தை நான் வச்சுக்கோங்க. ஒன்னு 2ஆல பெருக்கி இருப்பாங்க, இல்லைன்னா 2ஆல் டிவைட் பண்ணிருப்பாங்க. இது 2ல என்ன ஆன்சர் இருக்குதுன்னு பாருங்க. 1 இருந்துச்சுன்னா அதே ஆன்சரை போட்டுருங்க. இல்ல டிவைட் பண்ண ஆன்சர் இருக்குது, மல்டிப்ளை பண்ண ஆன்சர் இருக்குன்னா உங்க கேட்ட நேரத்துக்கு நீங்க திருப்பி அதை சால்வ் பண்ணி தான் போட்டாங்க. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாங்க வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன, ஆங்கிள் மேட் ஆன் த ஹவர் ஹேண்ட். இப்ப ஹவர் ஹேண்ட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அந்த கொஸ்டின் எப்படிங்கறத தெளிவா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் 2 ஃபார்முலா இருக்கு. அந்த 2 ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து என்ன, ஒரு ஃபார்முலா நீங்க படிச்சீங்க. என்ன ஃபார்முலா படிச்சீங்க? ஆங்கிள் பிட்வீன் மினிட் ஹேண்ட் அண்ட் ஹவர் ஹேண்ட். ஹவர் ஹேண்ட் இப்படி வந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா என்ன படிச்சீங்க? 11/2 மினிட் மைனஸ் 30 ஹவர்னு படிச்சீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. ஆங்கிள் மேட் பை ஹவர் ஹேண்ட்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஹவர் ஹேண்ட் கொடுக்குறாங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலானா 30h பிளஸ் m/2. ஓகேங்களா? இதுல பாருங்க 30h எனக்கு முன்னாடி வந்துருச்சு, அதனால 11 போயிருச்சு, பிளஸ் m/2 அப்படி போட்டாங்க மாதிரி நான் வச்சுக்கிறேன். இல்ல நீங்க மனப்படம் பண்ணாலும் மனப்படம் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன கேட்பாங்கன்னா ஆங்கிள் மேட் பை மினிட் ஹேண்ட்பாங்க. ஓகேங்களா? மினிட் ஹேண்ட் என்னதுன்னா உங்களுக்கு 6m ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த 3 ஃபார்முலா தான் நீங்க வந்து அதிகபட்சம் நீங்க வந்து கிளாக்ல படிக்கணும்னா படிப்பீங்க. அடுத்து வந்து நீங்க படிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜுக்கு ஒரு சின்னதா இருக்கும், அது ஒண்ணு, அது கான்செப்ட் தான், அதை நீங்க பாப்பீங்க. வேற எதுவுமே கிடையாது. இந்த 3 ஃபார்முலா மட்டும் நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபார்முலா வச்சு நான் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த 3 ஃபார்முலா படிச்சுக்கிறேங்க. தெளிவா சொல்றேன், நான் எல்லாமே ஃபார்முலால தான் நான் சொல்றேன். உங்களுக்கு ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா ஷார்ட்கட்டை ஏத்திக்கிறங்க, ஷார்ட்கட் பிடிக்கலையா ஃபார்முலாவை நீங்க கண்டிப்பா படிச்சு அந்த ஃபார்முலால நீங்க எல்லா சமயம் போடலாம். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் நான் கொண்டு வரேன்னா, வருங்காலத்துல உங்களுக்கு செக்ஷன் டைமிங் வரும். அப்போதைக்கு நீங்க வந்தனா நீங்க ஃபார்முலா போட்டு நான் ஆன்சர் எடுத்துட்டு வரேன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு கொஞ்சம் பெரிய கொஸ்டின் நீங்க போட முடியாது. ஸோ அதனாலதான் நான் பின்னாடி நோக்கி தான் உங்களுக்கு நான் ஷார்ட்கட்டை சொல்றேன். உங்களால புரிஞ்சுக்க முடியுதுன்னா புரிஞ்சுக்கிறங்க, புரிய முடியலன்னா புரிய ட்ரை பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாத பட்சத்துக்கு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிருங்க. தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல நான் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு கடிகாரம் மதியம் 12 மணிக்கு தொடங்கப்படுகிறது. மாலை 5:20 மணிக்கு மணி ஊசி எத்தனை டிகிரி? 2 மணில இருந்து 5:20 போகுது. அது எந்த ஊசி போதுமா இருக்க? மணி ஊசி. மணி ஊசினா ஹவர் ஹண்ட் போதுன்ட்டாங்க. ஓகேங்களா? ஹவர் ஹண்ட் 40 உங்களுக்கு டிஃபரெண்ட் எவ்வளவு டைம் போயிருக்கு? 5:20. ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் 5:20 தான். இப்ப 5:20 போயிருக்கு. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு ஹவருக்கு வந்து 30 டிகிரி போகும். அப்ப 5 ஹவருக்கு என்னது உங்களுக்கு 150 டிகிரி போயிருக்கும். அப்ப 20க்கு என்ன போயிருக்கும்? நம்மளுக்கு 60 நிமிஷத்துக்கு தான் உங்களுக்கு என்ன தெரியும்? 30 டிகிரி தெரியும். ஓகேங்களா? அப்ப 20 நிமிஷத்துக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? 10 டிகிரி. ஓகேங்களா? அதே மாதிரி 20 3 தடவை போட்டீங்கன்னா உங்களுக்கு 60 நிமிஷம் ஆயிரும், 30 டிகிரி ஆயிரும். அப்ப 10 டிகிரி தான் உங்களுக்கு 20 நிமிஷத்துக்கு. அப்ப நான் இங்க என்னது 10 டிகிரி நான் கூட்டிப்பேன். அப்ப என்னது எனக்கு 160 டிகிரி. ஆன்சர்ங்கிறது 160. தெளிவா போய்தா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த கணக்கு புரியல, நெக்ஸ்ட் கணக்குல உங்களுக்கு புரிய போகுது. வாங்க இந்த இடத்துல பாருங்க. அதே கணக்கு தான். ஒரு கடிகாரம் 12 மணிக்கு தொடங்கப்படும். 4:10 மணிக்கு மணி ஊசி எத்தனை டிகிரி? அதே தாங்க. அப்ப என்ன தெரியுது உங்களுக்கு? 12ல இருந்து 4ங்கிறது உங்களுக்கு எத்தனை? 4 ஹவர் 10 நிமிஷம். 4 ஹவருக்கே எனக்கு என்ன தெரிஞ்சு? 120 தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்ப 10 டிகிரிக்கு என்ன வரும் அப்படிங்கிறதுனா எனக்கு என்ன தெரியும்? 5 டிகிரி தெரியும். எப்படின்னா பாருங்க, 60 நிமிஷத்துக்கு எனக்கு என்ன தெரியும்? 30 டிகிரின்னு தெரியும். கரெக்டா? இதுல 30 நிமிஷத்துக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? 15 டிகிரின்னு தெரியும். இதுல பாதி. உங்களுக்கு அடுத்து பாருங்க, அடுத்து உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு அப்ப உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க, 5 டிகிரின்னு வந்துடும். நம்மளுக்கு என்ன தேவை? 10 நிமிஷம் தேவை, 5 டிகிரி. நீங்க இப்படி கண்டுபிடிக்கிறத விட 60 நிமிஷம் உங்களுக்கு 30 டிகிரி. கரெக்டா? உங்களுக்கு என்ன தேவை? 10 நிமிஷம் தேவை. அப்படியே நான் 6ஆல் டிவைட் பண்றேன், எனக்கு 10 டிகிரி வந்துருச்சு, 10 நிமிஷம் வந்துருச்சு. இங்க 6ஆல் டிவைட் பண்ணா எனக்கு 5 டிகிரி வந்துருச்சு. அப்ப 10 நிமிஷத்துக்கு 5 டிகிரி. அப்ப ஆன்சருங்கிறது என்னது? 125 டிகிரி. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறத நான் தெளிவா சொன்னேன். நீங்க இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம், இல்ல நீங்க எப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்காதான் அது உங்களோட விஷயம். ஓகேங்களா? அடுத்து என்னங்கிறது நம்ம மினிட் முள்ளு எப்படி சுத்தம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். வாங்க அடுத்து வந்து பாருங்க, 4 டைப்பு. ஆங்கிள் மேட் பை த மினிட் ஹேண்ட். மினிட் ஹேண்ட்னா நிமிஷம் முள்ளு எவ்வளவு நேரம் சுத்தம் அப்படிங்கறத கேட்பாங்க. ஓகேங்களா? இப்ப இது எல்லாமே உங்களுக்கு வந்து POQ கொஸ்டின். நான் எக்ஸாம்பிள்ல முன்னாடி சொல்லிட்டு இது எல்லாமே POQ கொஸ்டின். அதனால தெளிவா பாத்துக்கிறேங்க. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க பாருங்க இந்த கொஸ்டின்ல. 29 வினாடிகளில் நிமிட ஊசி உருவாக்கும் கோணம் என்ன? தெளிவா பாருங்க இந்த இடத்துல கொஸ்டின். இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 59 இருக்கு. இந்த இடத்துல 29 இருக்கு. மேக்சிமம் இதுக்கு ஆன்சருங்கிறது 5.9 தான். அப்ப எனக்கு இதுதான் ஆன்சர். எனக்கு இதான் கொஸ்டின் வந்து என்னன்னா 59 டிகிரி தான். ஓகேங்களா? 29 கிடையாது. இப்ப பாருங்க எப்படி நான் பார்த்தோன்னே போட்டேன் அப்படிங்கறது தெளிவா பாத்துக்கிறேங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? 6m உங்களுக்கு நிமிஷத்துக்கு ஃபார்முலா தெரியும். நீங்க எப்படி போட்டாலும் சரி, இதெல்லாம் 6m தான். 6 எம்ங்கிறதுக்கு எங்க இருக்கு? உங்களுக்கு எம்ங்கிறது இல்ல. அப்ப 59/60 போட்டுக்கலாமா?
நான் 59 செகண்ட் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து நிமிஷத்துக்கு மாத்திருக்கேன். நிமிஷத்துக்கு மாத்திரம்னா எனக்கு என்னது 59/60 நிமிஷம் ஆகும். கரெக்டா? ஓகேங்க, போட்டேன். இப்போ நீங்க இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 10ன்னு வந்துடும். இப்போ எனக்கு என்னது 59/10னா உங்களுக்கு அடிச்சீங்கன்னா 5.9ன்னு வந்திருக்கும். கரெக்டா? உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்ன நான் சொல்றேங்கிறது. இப்ப எப்படி நான் வந்து பார்த்தோன்னே போட்டேன் அப்படிங்கிறது பாருங்க. இப்ப எனக்கு என்ன தெரியும், ஒரு செகண்ட்ங்கிறது எனக்கு என்ன தெரியும், நிமிஷம் இல்ல 1/10 டிகிரின்னு எனக்கு தெரியும். கரெக்டா? எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, 59 செகண்ட் எனக்கு கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு என்ன தெரியும், 59 செகண்ட் 59/10 டிகிரி. கரெக்டா? எனக்கு அடிச்சனா 5.9 டிகிரி. இதுதான் நம்ம மெயினா ஃபர்ஸ்டா நம்ம படிச்சோம். எங்க படிச்சோம் உங்களுக்கு தெரியலன்னா கூட நான் ஞாபகப்படுத்திடுறேன், நல்லா பாத்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த நம்ம படிச்சோமா, எங்க இருக்காது, ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் ஒண்ணு படிச்சாங்க. இந்த பாருங்க, இந்த இதுல படிச்சிருக்கமா ஒண்ணு, 1 மினிட் = 6 டிகிரி, ஒரு செகண்ட் = 1/10 டிகிரி. இந்த 1/10 டிகிரி தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட் தான் நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். இந்த 3 பாயிண்ட் நீங்க படிச்சா மட்டுமே போதுமானது நம்ம ஷார்ட்கட்டுக்கு. நீங்க வேற எதுவும் படிக்கணும் தேவையே கிடையாது. அந்த ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, வாட் ஆங்கிள் இஸ் மேட் பை த மினிட் ஹேண்ட் 29 செகண்ட். 29 செகண்ட்ல என்னன்னு கேட்கறாங்க. இந்த இடத்துல பாருங்க 59 கொஸ்டின் நான் மாத்தி பேஸ் பண்ணிட்டேன், அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இது 29 டிகிரிங்க. இப்போ எனக்கு இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னே தெரியுது எனக்கு 2.9 டிகிரின்னு. எப்படி என்ன தெரியுது, ஒரு செகண்ட் உங்களுக்கு மினிட் ஹேண்ட்ல வந்து என்னன்னா 1/10 டிகிரி வந்து சுத்தம். எனக்கு அப்ப 29 செகண்ட் எனக்கு எவ்வளவு நேரத்துல சுத்தம், 29/10 டிகிரி. அப்ப = 2.9 டிகிரி. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லையா, நான் வந்து ஃபார்முலா தான் போடுவேன்னா 6m = 6 உங்களுக்கு எம்ங்கிறது என்னது 29/60 தெரியும். நீங்க அடிச்சீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 29/10 வரும். ஆன்சருங்கிறது 2.9 டிகிரி. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா செகண்ட் ஹேண்டுக்கு ஆங்கிள் மேட் பை த செகண்ட் ஹேண்ட். செகண்ட் ஹேண்ட் பார்க்க வராங்க. செகண்ட் ஹேண்ட் என்னது அப்படிங்கிறது தெளிவா பாத்துக்கிறேங்க. ஒரு சரியான கடிகாரத்தின் வினாடி ஊசி 12 நிமிடங்களில் கடக்கும் கோண தூரம் எவ்வளவு அப்படிங்கிட்டு இருக்காங்க. ஒரு சரியான கடிகாரத்தின் வினாடி ஊசி 12 நிமிடங்களில் கடக்கும் கோண தூரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப 12 நிமிஷத்துல வினாடி ஊசினா என்னது உங்களுக்கு செகண்ட் முள்ளு. செகண்ட் முள்ளுனா என்னது உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷத்தை வந்து உங்களுக்கு கடக்கிறதுக்கு செகண்ட் முள்ளு 360 டிகிரி ஆகும். ஓகேங்களா? அப்ப எனக்கு 12 நிமிஷத்தை கடக்க என்ன ஆகும், எனக்கு 12 × 360. ஓகேங்களா? கரெக்டா? எனக்கு அப்ப இது என்னது 9ஓட மல்டிபிள் தான் 36. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது என்னது, இதை நீங்க கூட்டிங்கன்னா என்ன வருது, 6 6 12 13 15 19 19 இது வராது. அப்ப அடுத்து இதை பாருங்க 8 இதுவும் வராது. அடுத்து இதை பாருங்க 9 இது வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து இதை பாருங்க 8 8 5 13 அப்ப இதுவும் வராது. அப்ப ஆன்சருங்கிறது எனக்கு இதாங்க. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 4320 தான் வரும். எப்படிங்கிறத நான் சொல்றேன்னா, இது ரெண்டு நீங்க கூட்டுங்க, 3 + 6ங்கிறது என்னது ஒரு 9ன்னு வருது. 9ஓட மல்டிபிள் சம் ஆஃப் த டிஜிட் வந்துச்சுன்னா, சம் ஆஃப் த டிஜிட்னா அந்த டிஜிட் எல்லாம் நீங்க கூட்டும் போது உங்களுக்கு 9ஓட டிவைட் ஆகிற நம்பரோ இல்ல 9ஓ வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த நம்பர் மொத்தமா 9ஆல டிவைட் ஆகும். ஒரு நம்பர் நான் 12 கூட இதை நான் பெருக்கிறேன்னா எனக்கு கண்டிப்பா இது வந்து 9ஆல டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான கணக்கு. இது எல்லாமே நாளையில இருந்து பார்க்கலாம் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை நான் எடுத்தேன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour கிட்ட போயிடும். அது ரொம்ப வீடியோ பெருசாயிரும். அதனால நம்ம இதை நாளையில இருந்து பார்க்கலாம். ஏன்னா இது ஆப்போசிட் மெத்தட்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். உங்களுக்கு பிபிடி நீங்களே பாப்பீங்கன்னு நினைக்கிறேன், எப்படி நான் பிபிடி ரெடி பண்ணியிருக்கேன்னு. அடுத்து வந்து மிரர் இமேஜ் இருக்குது. மிரர் இமேஜ் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு. அடுத்து வாட்டர் இமேஜ் இருக்கும். வாட்டர் இமேஜ் ரொம்ப முக்கியமானது. நீங்க இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் நீங்க பாத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு இதுல வந்து 50% உங்களுக்கு ஜிடி ஸ்டூடெண்ட்டுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட் பார்ட்டை நீங்க பார்க்காம இருந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அது ஏன் நான் மிரர் இமேஜ் லாஸ்டா வச்சிருக்க காரணம் ஒரே ஒரு காரணம் தான். அது ஒரு சப்பையான ஒரு மேட்ரு. டப்புன்னு அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயங்க. ஒரே ஒரு லாஜிக்கை நான் சொன்னோன்னா நீங்களே டப்புன்னு போட்டுருவீங்க. அதனாலதான் உங்களுக்கு அதை கடைசியா வச்சிருக்குது. ரொம்ப பெருசா 2வது கிளாஸ் உங்களுக்கு போகாது. 30 நிமிஷம் 32 நிமிஷம் 32 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு நான் தெளிவா பார்ப்பேன். ஸோ இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பாத்துருங்க. இதை ரிவிஷன் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.